தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಗುಣ ಸಿದ್ಧಂ ಜಾಣದು ಶಾಂತರ್ಪಣು ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರಪಣು ಪ್ರಣಮಾಮದನು கலியுதயம் காட்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு வந்த காரியம் ஆன விட்டு போயிடுவோம். வந்த காரியம் ஆன விட்டு போயிடுவோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது இருக்குது நம்ம சேனலில். மகாபிரியா ஹாஸ்பெட் அப்படிங்கிற இடத்துல கர்நாடகா முகாமில் இருந்தார். ஒரு நாள் மத்தியானம் 2 மணி இருக்கும். மத்தியானத்தில் 2 மணிக்கு மத்தியானம் இல்லை 2 மணி இல்லை, மத்தியானத்தில் ஒரு 2 பேர் பக்தா வந்திருக்கா தரிசனத்துக்கு. வேறு யாரும் பக்தர்கள் அன்றைக்கின்னு பார்த்து இல்லை. மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணால் மகாபிரிவா அவளுக்கு ஏதோ பிரசாதத்தை அணுக்கு தண்டர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா கொடுத்தா கிளம்பிடணும்னு அர்த்தம். உத்தரவாயிடுத்துன்ட்டு பெரியவா உள்ளே போயிட்டா. ஆனால் அந்த 2 பேரும் ஒரு இடத்துல போய் அங்கேயே அந்த இதுலேயே கேம்ப்லேயே கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கா, கிளம்பலை. பாணாம்பட்டு கண்ணன் அப்படின்னு, அதை காசி கண்ணன் அவர் சொல்லுவாள். பாணாம்பட்டு கண்ணன் தான் அவர் ஊர் பாணாம்பட்டு தான். அந்த பாணாம்பட்டு கண்ணன் தான் கூட கைங்கரியம் பண்ணியிருந்தவர் மகாபெரிவாளுக்கு அணுக்கு தொண்டர். அவர் இவ 2 பேரையும் பார்க்குறார். பார்த்துட்டு அவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதாவது உத்தரவு கொடுத்தாச்சு, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தானே, இங்கே உட்காந்துட்டு என்ன வம்பு பேசிட்டோ இல்லை ஏதோ ஒன்று இங்கே என்ன உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு இது தோணி இருக்குது. அவர்கிட்ட போய் அந்த 2 பேர்கிட்ட போய் மகாபிரியா உத்தரவு ஆயாச்சு கிளம்புங்க அப்படின்னாரு. ஆனால் அவள் கேஷுவலாக அந்த பாணாம்பட்டு கண்ணனுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கா. நாங்கள் வந்த காரியம் ஆகலை, ஆணை விட்டு போயிடுவோம் அப்படின்னாலாம். அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது, நிஜமாகவே கோபம் வந்துடுது. முதல்ல கொஞ்சம் தான் இருந்து இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுமா, தரிசனம் தான் ஆயாச்சு கிளம்புங்க அப்படின்னாரு. அவர் திருப்பி கூலாக அதே மாதிரி பதில் சொல்லியிருக்கா. எங்களுக்கு பெரியவாளோட பாத தரிசனம் வேணும் அப்படின்னு. அதுக்கு மேலே என்ன பண்ணுவார் பாணாம்பட்டு, சரி எப்படியா போங்க அப்படின்ட்டு எல்லோரும் இப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணால் போகிறோன்னு பார்த்துட்டுருக்கா. நீங்கள் இதெல்லாம் இது பண்ணிட்டுருக்குங்க அப்படியே கொஞ்சம் இரிட்டேஷன் வந்திருக்காரு. சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பெரியவாளை பார்த்ததே அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அதுக்கு மேலே பாத தரிசனம் ஆகணும், அதாகணும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் அங்கே போயிட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் தானே உள்ளே இருக்கார். அவர் காதில் இது விழுந்திருக்க சான்ஸ் இல்லை. எங்கேயோ பேசின்னு இருக்கா, ஆனால் உள்ளே அவர் இருக்காருன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பெரியவாளுடைய சம்பவத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. பெரியவா அங்கே வரார். அவள் 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பெரியவாளோட பாத தரிசனம். அப்படியா அப்படின்ட்டு பெரியவா அங்கே நின்றுட்டுருக்கார். தன்னுடைய வஸ்திரத்தை கொஞ்சம் மேலே தூக்குறார். பாதத்தை பார்த்துக்குங்கன்ற மாதிரி பெரியவா அவள் 2 பேரும் கீழே நமஸ்காரம் பண்ணி பெரியவாளுக்கு கன்னத்தில் போண்டு அழுது 4 நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துட்டோம், பாதத்தை பார்த்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம், பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் போட்டு கிளம்பினாலும். அவள் கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்து இந்த பாணாம்பட்டு கண்ணனுக்கு அவர் முதல் தடவையாக அவர் இந்த மாதிரி ஒரு பக்தர்களை இவர் கோச்சின்ட்டுருக்காரு. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா கிளம்புங்கன்னு. ஆனால் அவள் இவ்வளோ தூரம் அவளுக்கு பக்தி இருந்தால் பெரியவா காதுலேயே விழக்கூடாது. பெரியவாவுக்கு பார்த்தா உள்ளே எங்கேயோ இருக்கார். இவர் அவளை கிளம்புன்னு சொல்கிறார். ஆனால் இது எப்படி அவர் காதில் விழுந்தது? அவர் அங்கேருந்து வரார். அவருடைய இதை வஸ்திரத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு அவராகவே கேட்குறார். உங்கள் பாத தரிசனம் வேணும்னும் போது பெரியவா ஒன்றும் சொல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படியா, பாத தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை தூக்கி பெரியவா பாதத்தை காமிக்கிறார். 2 பாதங்களையும் மலர் பாதங்களா அப்படி அவளுக்குன்னா அவள் விழுந்து கண்டத்தில் பரமேஸ்வரான்னு கத்திண்டு கீழே விழுந்து நமஸ்காரம் 4 நமஸ்காரம் பண்ணி போட்டுக்கிறா. போட்டு பிரசாதம்
பானாம்பட்டுக்கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடு அப்படின்னா வாங்கிட்டு எங்களுக்கு வந்த காரியம் இப்போ ஆயிடுத்து கிளம்புறோம் அப்படின்னு பானாம்பட்டு கண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாளாம். அப்போது பெரியவா உள்ளே போயிட்டா. அந்த பானாம்பட்டு கண்ணனுக்கு தோணித்தான், நம்ம வந்து எவ்வளோ பக்தர்களை பார்க்குறோம், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு நிறைய நம்ம விஷயங்களை பார்க்குறாரு பெரியவா, நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது. யாரோ வரா அவள் பாட்டுக்கு அங்கே இருக்கா அப்படின்னா அவளுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம சாதாரணமாக இவ்வளோ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஆட்கள் யார் என்ன அவள் பக்தி என்ன அதெல்லாம் நம்மளால் அனுமானம் பண்ண முடியல. ஆனால் பெரியவா எங்கேயோ உட்காந்துட்டுருக்கவர் அங்கே வந்து அவளுக்கு பாத தரிசனம் கொடுக்குற அளவுக்கு அவளுடைய பக்தி இருக்குது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்னு நினச்சிட்டு அவள் பக்தியை இவர் எப்படி இருக்கு அவளுக்கு பக்தி அப்படிங்கிறத நினச்சிட்டு பானாம்பட்டு கண்ணன் முதல் தடையாக கண்ணில் அழுகவர் தான் அவருக்கு அழுதுருக்கார் அப்படின்றத அவருடைய பானாம்பட்டு கண்ணனுடைய சொந்தக்கார யாராவது ரிலேட்டிவ்ஸ் தான் எழுதுகிறா அந்த அனுபவத்தில் இதை பற்றி எழுதியிருக்கா. பானாம்பட்டு கண்ணன் வந்து இந்த மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்றத வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. எப்பேற்பட்ட இது அதை பரமேஸ்வரன் வந்து கருணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பானாம்பட்டு கண்ணன் ஆச்சரியப்பட்டிருக்கார். இப்பேற்பட்ட கருணை இருக்குமா பெரியவாருக்கு பரமேஸ்வரனுக்குன்னு அவர் அப்போ தான் தெரிஞ்சுட்டுருக்கார். இவளுடைய பக்தி எவ்வளவு இருந்தால் பெரியவா அப்படி இறங்கி வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவா, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது, நீங்கள் கிளம்புங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை நினச்சி பானாம்பட்டு கண்ணன் வந்து வருத்தப்பட்டிருக்காராம். அதை எழுதியிருக்கார். நான் வந்து அழுதேன் அந்த இடத்துல, எப்பேற்பட்ட இது வந்து அவளுக்கு பக்தி இருந்திருக்கு, பெரியவா எப்பேற்பட்ட கருணையாக அங்கே அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அழுக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாராம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரி பாதம் வச்சிருக்கோம்.